ஹோண்டா எக்ஸ்பிளேட் பைக்குக்கு பேக் சைட் டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அமேசான்லேருந்து மிச்சிலின் டயர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் மிச்சிலின் டயரை பற்றின ரிவ்யூவை பார்ப்போம். டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் 130க்கு 70க்கு 17. இந்த சைஸை நான் எப்படி செலக்ட் பண்ணேன்னா, இன்பில்ட்டாக பைக்கில் வந்த டயரில் இருந்த சைஸை அப்படியே எடுத்துக்கிட்டேன். இந்த மிச்சிலின் டயரோட ப்ரைஸு 3173 ரூபா. டிஸ்பிளேவில் இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இதே கண்டிஷனில் தான் டயர் டெலிவரி ஆணுச்சு. டயரை சுற்றிலாம் எதுவுமே கவர் பண்ணலை. பில் ஒட்டியிருந்த இடத்துல மட்டும் பிளாஸ்டிக் கவரை சுற்றியிருந்தாங்க, அவ்வளோதான். இந்த பிளாஸ்டிக் பேப்பரை நான் ரிமூவ் பண்ணலாம் இல்லை, பில்லோடையே அப்படியே சர்வீஸ் சென்டரில் கொடுத்து டயரை சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். டிஸ்பிளேவில் தெரிகிற பேட்டர்னில் தான் டெலிவரி ஆகும். அமேசானில் வேறு பேட்டர்ன் காமிச்சிருப்பாங்க. அது 62H ஆர்டர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பேட்டர்னில் டெலிவரி ஆகும். இது 62Pயில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த பேட்டர்னில் தான் டெலிவரி ஆகும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அமேசானில் ஆர்டர் பண்ணது ஒன்று, டெலிவரி ஆனது ஒன்றுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. கரெக்டாக தான் டெலிவரி ஆகிருக்கு. மிச்சிலின் பிராண்டை என்னோடய ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் நெட்டில் சில ரிவ்யூஸும் பார்த்தேன். எனக்கு ஓகேன்ட்டு இருந்ததுனால இந்த பிராண்ட்லேயே டயரை ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். டியூப்லெஸ் மாடலில் 130க்கு 70க்கு 17ல் 62P ஆர்டர் பண்ணியிருந்தேன். கரெக்டாக டெலிவரி ஆகிருக்கு. 62Pயில் 62ங்கிறது லோடு இண்டெக்ஸை குறிக்குது. 62 பொறுத்த வரைக்கும் 265 கிலோ வரைக்கும் வெயிட்டை தாங்கக்கூடியது. P அப்படிங்கிறது ஸ்பீடு சிம்பிளை குறிக்கக்கூடியது. P பொறுத்த வரைக்கும் 150 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்பீடு 150க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாடல் செலக்ட் பண்ண முடியாது. இதுக்கு அடுத்த மாடலை செலக்ட் பண்ணணும். டயருக்கு இன்சைடு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்த்துட்ருக்கோம். எல்லா டயர்லையும் இருக்க மாதிரி தான் இருக்குது. சென்டரில் பிளெயினாக இருக்குது. 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. டயர் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நைலான்னு. ஹோண்டா சர்வீஸ் சென்டரில் கொடுத்து டயரை சேஞ்ச் பண்ணேன். லேபர் சார்ஜ் 200 ருபீஸ் போட்டாங்க. மிச்சிலின் பிராண்ட் டயர் லோக்கலில் நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வேறு பிராண்டு போட்டுடுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபிட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு திங்கிங்கில் இருந்தாங்க. பட் ஆனால் டயர் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இன்பில்ட்டாக வர டயரில் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கரெக்டாக ஃபிட் ஆகிடும். மிச்சிலின் பிராண்டு டயரை நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் அதிக கிலோமீட்டர்ஸ் லைஃப் வரும்னு சொல்லிட்டு ரிவ்யூலையும் பார்த்துருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோடு ஈரமாக இருக்கப்போ ஓட்டுறப்பையும் நல்ல கிரிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்க மாதிரி தெரியல. நல்லா கட் அடித்து ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. பிரேக் அடிக்கிறப்பையும் சில பிராண்ட் டயர்ஸு ஸ்கிட் ஆகும். இது அந்தளவுக்கு ஸ்கிட்டும் ஆகலை. மிச்சிலின் டயர் மாற்றினதுக்கப்புறம் 2000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது.